ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் 369 டெஸ்லா மற்றும் வசித்துவம். நம்ம தேனி மாவட்டத்தில் 10th சிபிஎஸ்சி 10th மெட்ரிக், 11th சிபிஎஸ்சி 11th மெட்ரிக், 12th சிபிஎஸ்சி 12th மெட்ரிக், 9th சிபிஎஸ்சி 9th மெட்ரிக் இவங்களுக்காகவே பிரத்யேகமான ஒரு இன்ஸ்டியூட் எது அப்படின்னா நம்மளுடைய 369 டெஸ்லா மற்றும் வசித்துவம். ஏன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சார் நானாக படிக்க முடியலை, யாரையாவது டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, எப்போ படித்தாலும் திருப்பி திருப்பி படிக்கிற மாதிரி இருக்குது. என்சிஆர்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கும்போது என்ன பிரச்சனை வந்துடுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் ரொம்ப டஃப்பாக இருக்குது. என்சிஆர்டியோட இங்கிலீஷ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது சார் எங்களுக்கு. அதுக்கு ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருந்தால் மோர் ஓவர் பெட்டராக இருக்கும். அதுலேருந்து ஒரு ஐடியாலஜி பண்ணி நாங்கள் எங்களால் எழுத முடியுமோ நான் எழுதிடுவோம். ஸோ ஆனால் அதுக்கான முன்னேற்பாடுகளும் முயற்சிகளே எங்களுக்கு யாருமே பண்ணித்தர மாட்டுறாங்க. கிளாஸஸ் எடுக்கிறாங்க, ஒரு சில விஷயங்களை வந்து தமிழில் சொல்கிறாங்க, ஆனால் நாங்களாக படிக்கிற மாதிரி எங்களுக்கு எதுவுமே இல்லையே சார், நாங்கள் எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ 369 டெஸ்ட்டில் மற்றும் வசித்துவம் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் பொதுவாக நம்மளுடைய இந்த தேனி மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே பார்ன் வித் ஜீனியஸ் தான். இங்கே பிறக்கும் போதே அறிவாளி தான் இவங்க எல்லாருமே. ஸோ சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல மாறிக்கிறாங்க. ஆனால் அந்த பார்ன் வித் ஜீனியஸுக்கு என்ன தேவை அப்படிங்கன்னா நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விதை. ஸோ அந்த நம்பிக்கைங்கிற விதையை எப்படி தண்ணி ஊற்றி வளர்த்து மரமாக்கணும் மூளைக்குள்ள அப்படிங்கிறதா எது சொல்ல போகுது அப்படின்னா 369 டெஸ்லா மற்றும் வசித்துவம். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியலைஸ், அப்புறம் கிளாஸஸ், தென் அவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், கவுன்சிலர், இது எல்லாமே அமைஞ்ச ஒரு இடம் அப்படின்னா 369 டெஸ்லா. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல பார்த்தீங்க இப்போ என்கிட்ட தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி இல்லை, இதுக்கப்புறம் வரலாம், ஆனால் இதுக்கு முன்னாடி இல்லை. ஸோ அதில் இருந்து தான் நாங்கள் வந்து ஒரு மோனோபாலி ஐடியாவை க்ரியேட் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன வேணும், அவன் எந்த இடத்துலலாம் வந்து ஹெசிடேட் ஆகிறான், அவனுடைய தேவை என்ன, அவனை எப்படி படிக்க வைக்கலாம், அவன் ஏன் ஒவ்வொரு தடவும் அந்த சப்ஜெக்டை பார்த்து பயப்படுறான், பயத்துக்கான காரணம் என்ன, இதைத்தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஸ்கீமா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஸ்கீமா முதற்கொண்டு, அதாவது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இன்றைக்கி எப்படி இருக்கான் அப்படின்னா ரிச்சாக படிக்கணும். இன்னும் ஒவ்வொரு விஷயம் படிக்கும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிச் மீன்ஸ் எதை நாங்கள் ரிச்சுனா ரொம்ப அது இது அவனோட மெட்டீரியல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், அவனுக்கு கண்ணுக்கு எரிச்சல் உண்டு பண்ணிடக்கூடாது, கலர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் இப்போ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு எப்படி அப்படின்னா ஒரு பேராகிராஃப் இருக்குது. இப்போ நேஷனலைசேஷன் இந்தியா அப்படின்னு ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பேராகிராஃப் வித் அதுக்கான தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன். இது மட்டும் இருந்தால் போதுமா? கண்டிப்பாக போதாது. அவன் என்ன எதிர்பார்க்குறான்னா ஷார்ட்டாக, ரொம்ப பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அந்த ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறதுலேயும் நாலேஜ் பேஸ்டாக எப்படி மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மைண்ட் மேப், அதாவது கலர்ஃபுல்லாக அவங்களுக்கு எப்படி பிடிக்கும், எப்படி அவன் விரும்புகிறான், அதுக்கு தகுந்தாப்புல ஒரு மைண்ட் மேப் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது தேனி மாவட்ட மாணவர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் எங்களை தாராளமாக அணுகலாம். அவங்களுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா அவங்க கடைசி, அதாவது நாங்கள் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அப்படி தான் டிஆர்பி முதற்கொண்டு எல்லாமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் என்டையராக ஒவ்வொரு பேராகிராஃப் வித் எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கான மைண்ட் மேப், அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச அந்த கலர் ஸ்கீமாவோட ரெடி பண்ணியிருக்கோம். நாங்கள் எப்படி வச்சா நல்லாயிருக்கும், ஐகான்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் வந்து எதை லைக் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது போதுமானா அவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக அவனே படிக்க ஆரம்பிச்சிடுவான். இப்படி ஒரு மெட்டீரியல் கொடுத்தோம் அப்படின்னோம்னா ஆசையாக படிப்பான். பையன் வந்து ரொம்ப ஆசையாக ஆர்வமாக என்ன பண்ண ஆரம்பிச்சா ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஸோ இது மட்டுமா அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமில்ல நம்மளுக்கு. இப்போ மேக்ஸு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற பையன் எல்லாருமே வந்து அதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ மேக்ஸுக்கு ஐடியாலஜி பண்ணுறோம். இப்போ என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப். இப்போ என்சிஆர்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்சிஆர்டி சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப முக்கியம், பிஓக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இது மூணையும் மெர்ஜ் பண்ணி ஒரு சிஸ்டம் இருக்கா அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி இல்லை. அதாவது ஒரே பிடிஎஃப்பில் என்சிஆர்டி சொல்யூஷன்,
எக்ஸாம்பிளோட சொல்யூஷன் அந்த சாப்டருக்கான பிஒய்க்யூ எனக்கு தெரியல, இல்லை நான் பார்க்கல. ஸோ இல்லாத ஒரு விஷயம், அதாவது இது ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அந்த ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நாங்கள் உருவாக்குறோம். ஸோ எங்களுடைய டீம் அனலைஸ் பண்ணிச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த மேத்தமெட்டிக்ஸ் சொல்யூஷன் எப்படி கொடுக்கலாம், இப்போ அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது, இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தேவைப்படுது, சார் நான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கொஷின் வரும். எனக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க, ட்ரிக்கு சொல்லுங்கள். இந்த 3 வேர்டு தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு. ஸோ அதுக்கு தகுந்தாப்புலேயே நாங்கள் மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ எங்களுடைய டீம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 மெம்பர்ஸ். அதில் ஹெட்டு பார்த்தீங்க அப்படின்னா விஎஸ்கே ஹரிஹரன் சார், அபிராமி மேம், நாகராஜன், நான் தான், கார்த்தி சார், அடுத்து ஸ்ரீவர்த்தினி மேம். இப்போ நாங்கள் ஒரு 5 பேர் டீமு. ஸோ அந்த 5 பேர் டீம் தான் இந்த மெட்டீரியலை வந்து மிக அருமையாக ரெடி பண்ணோம் நாங்கள். அப்போ ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷனும் சிம்பிள் இங்கிலீஷாக இருக்கணும், படித்த உடனே புரியணும். ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அவனுக்கு வந்து எந்த கான்செப்ட் புரியணும், ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன். இது எங்கே இருந்தும் நெட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணல, இது நாங்கள் உருவாக்கின சொல்யூஷன். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கே தேடினாலும் இங்கே கிடைக்காது. அப்போ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் சொன்னேன்ல, இப்போ காமன் மிஸ்டேக் அவாய்ட், டிப்ஸ் ஃபார் ஃபாஸ்டர் கால்குலேஷன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வேர்ட் டேர்ம் யூஸ் பண்ணுறானோ அதே டைம் யூஸ் பண்ணணும் நம்ம. அப்போ தான் அவன் திருப்தியாகவே நல்லாவும் படிப்பான். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் இந்த சொல்யூஷனவே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதான் இப்போ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வேர்டிங்ஸ் நிறைய ஆட் ஆன் பண்ணியிருப்போம். ஒரு மேத்தமெட்டிக்ஸ் சொல்யூஷனில் வேர்டிங்ஸ் நிறைய ஏன் ஆட் ஆன் பண்ணுறோம், நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஆட் ஆன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்படி ஒரு சொல்யூஷனும் முன்னாடி கிடையாது, எந்த சொல்யூஷன் புக்குமே இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் ஆட் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வருது. இங்கே என்ன பண்ணோம், கான்செப்ட் புரியுது, அந்த கணக்கை அவன் வந்து போட்டுருவான். ஆனால் அந்த இங்கிலீஷை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள். அது ஏன் வரல அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் இல்லை. ஒரு ஸ்டெப்ஸ் பண்ணும்போது அதுக்கான மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், இது இப்படி தான் பண்ணணும்னு. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கே தெரியாமல் அந்த விதையில் கிளைகளை உருவாக்கணும், அதான் இன்ஜெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு தெரியாமல் அவங்க பிரெயின்லேயே வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்டையராக. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட பிரெயின் ஆஃப் செட்டப் எப்படி இருக்கோ, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது என்டையராக ஒரு சிஸ்டம் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணி தான் இந்த மெட்டீரியலைஸை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இது ஆஃப்லைன் கிளாஸஸும் போகும், ஆன்லைன் கிளாஸஸும் போகும். தேனி மாவட்டத்தில் இருக்க எல்லாருமே தாராளமாக உங்கள் பிள்ளைகளை நம்மளோட இன்ஸ்டியூட்டுக்கு கூட்டு வந்து படிக்க வைக்கலாம். எங்கே இருக்குது அப்படின்னா ஆர்எம்டிசி டிப்போ பக்கத்தில், அதாவது தேவாரம் ரோடு, போடிநாயக்கனூர், ஹீரோ ஷோரூமுக்கு மேலே, தாலுகா ஆஃபீஸ் லைனு, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 400 மீட்டர்ஸ் தான் நம்மளுக்கு. இன்னும் உங்களுக்கு இல்லை சொல்லணும்னா கிருஷ்ணநகர் ஆர்ச் பக்கத்தில் கௌமாரி ஸ்வீட்ஸ் இருக்கும் நம்ம பக்கத்தில். ஒரு ப்ரைம் லொக்கேஷன், பார்க்கிங் எந்த இஷ்யூஸுமே இருக்கவே இருக்காது. உங்களுக்கு சரியான லொக்கேஷனில் தான் நம்மளோட இன்ஸ்டியூட் அமைஞ்சிருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட்டு, கீழேயும் மேலேயும் கம்ப்ளீட்டாக ஏசி கிளாஸ் ரூம்ஸ் தான். இவ்வளோ விஷயங்கள் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அதாவது ஒரு பையன் படிக்கும்போது அதை சொல்கிறேன்ல, இன்றைக்கி இருக்க பையன் எல்லாமே ஹைஃபையாக படிக்கணும் நம்ம அப்படிங்கிறது தான் ஆசைப்பட்றாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நாங்கள் இந்த சிஸ்டமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃபீஸும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பெரிய அளவுக்குலாம் கிடையவே கிடையாது. மந்த்லி ஃபீஸும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா மற்ற இன்ஸ்டியூட்டுக்கு மொத்தம் நாங்கள் 14 மாதம் எடுப்போம். 14 மாதத்துக்கே மொத்தம் 18,000 தான் வாங்குவோம். ஆனால் 10th 18,000 தான் வாங்குவோம். 14 மாதத்துக்கு இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நாங்கள் டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்து டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி பிப்ரவரிக்கு அடிக்கிறப்போ மொத்தம் 14 மாதம் 18,000 தான் வாங்குவோம். அப்போ நீங்களே எவ்வளோ கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீஸ்லாம் நீங்கள் ரொம்ப பெருசாக அளவுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்காது. அதே மாதிரி தான் அது மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் இல்லை, நோட்ஸ் கொடுத்துருவோம், மேத்தமெட்டிக்ஸ் சொல்லி கொடுத்துருவோம், சயின்ஸ் சொல்லி கொடுத்துருவோம், சோஷியல் சயின்ஸ் சொல்லி கொடுத்துருவோம். இதுக்கான மெட்டீரியல்கள் நாங்களே ப்ரொவைட் பண்ணிடுவோம். தமிழ்நாட்டில் எங்கேனாலும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கிளாஸஸ் தாராளமாக நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எங்கேயுமே நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் ஆக வேண்டியதில்லை. நிறைய பணத்தை கொட்டி போய் மாதம் 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் அப்படின்னு ஃபீஸ் கொடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரே பேக்கேஜ் தான் 18,000 ரூபா தான். என்டையராக டில் 14 மாதத்துக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலும், டெய்லி கிளாஸஸ், இது எல்லாமே பண்ணி கொடுப்போம் நாங்கள். இந்த கிளாஸஸ் பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணும், உங்களுக்கு எப்படி இது போகும் அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சுக்கிற நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில். இல்லை அப்படின்னா நான் சொல்கிறேன் 8870334411. இதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரு. ஸோ தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் தாராளமாக கேளுங்க. நம்மளுடைய தேனி மாவட்ட மாணவர்கள் அனைவரும் 369 டெஸ்லா வசித்துவத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க, உங்களுடைய அந்த நம்பிக்கைங்கிற விதையை நாங்கள் உங்களுக்கு உருவாக்கி தரோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.